பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்புக்கு அதிமுக தற்பொழுது வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பிற்கு அதிமுக வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் சிவா. சிந்துஜா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதனுடைய விளைவாக தான் இன்று நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று அதிமுக குறிப்பிட்டிருக்கிறது. திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளித் தெளிக்கக்கூடிய அற்ப புத்தி அதிமுகவுக்கு இல்லை என்றும், எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றினோம் என்பதையும் அதிமுக தெரிவித்திருக்கிறது. பொள்ளாச்சி வழக்குல சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா என்றும், இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டக்கூடிய செயல் இல்லையா என்றும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது என்றும் இந்த அரசு விளக்குமா என்பதனை அதிமுக கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. எஃப்ஐஆர் அடிப்படையிலேயே யார் அந்த சார் என்ற நியாயத்தினுடைய கேள்வியை நாங்கள் கேட்டோம் என்றும், அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம் என்றும், ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த அரசு எதிர்த்தது அது ஏன் என்றும், யாரை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்றும் அதிமுக கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வழக்குல சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக, நீதி சாதாரண மக்களுக்கு நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு என்றும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. அதுவும் தெளிவாக சொல்ல போனால், அதிமுக ஆட்சியால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிமுக மூலமாக தான் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையில குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு இந்த கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு பெற்றிட காரணமாக இருந்தது அதிமுக அரசு தான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் திமுக கொத்தடிமை அல்ல, அவர் ஒரு அனுதாபி தான் என்று ஸ்டாலின் போன்று நாங்களும் எவ்வித உருட்டலையும் செய்யவில்லை என்றும், அதில்லாமல் திமுகவை போல எந்த சாரை காப்பாற்றவும் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றும் அதிமுக குறிப்பிட்டிருக்கிறது. திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் கூட இறுதியில் உண்மை மட்டும்தான் வெல்லும். இது இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இனியும் நிரூபிக்கப்படும் என்று அதிமுக குறிப்பிட்டிருக்கிறது. 2026 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலும் உரிய நீதியும் நிச்சயமாக கிடைக்கும். அப்போது திமுக தலைகுனிந்து நிற்கும் என்று அதிமுக குறிப்பிட்டிருக்கின்றது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.